அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பப்புவின் தோழி சேனல்லேருந்து அம்மா பேசுகிறேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன். அடுத்ததாக இது வரைக்குமே நான் போட்ட ஷார்ட்ஸு, வீடியோஸு இதையெல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட்டு அது நீங்கள் வியூஸ் போயிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் நான் யூடியூப் ஆரம்பித்ததோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஏதாவது பயனளிக்கத்தக்க வகையிலே ஏதாவது பதிவு பண்ணணும். சமூகத்தில் எதையாவது பதிவு பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை ஆரம்பித்தேன். ஆனால் அது சும்மா ஜாலியாக பாட்டு, டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணிட்டேன். சாரி, எல்லோரும் சகிச்சுக்கிட்டு அந்த வியூஸை எல்லாத்தையும் பார்த்தீங்க. ரொம்ப எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். இனிமேல் நம்மளுடைய சேனலில் பயனளிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் பதிவு பண்ணலாம். அதாவது என் அனுபவத்தை, நான் கற்றுக்கிட்டதை, நிறைய பெரிய மனிதர்களிலிருந்து நான் கற்றுக்கொண்டது தகவல்களை, அடுத்தது நான் என் வாழ்வில் நான் சந்தித்த விஷயங்களை நிறைய உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும், பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். காசு கொடுத்து வாங்க முடியாத நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம குடும்பங்களில் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை. இந்த விஷயத்தில் முதல்ல நான் எடுத்துக்கிற தலைப்பு என்ன, அப்படி எதை பற்றி உங்கள்கிட்டலாம் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா, பெண் குழந்தைகள் பாதுகாப்பும் பராமரிப்பும் ரொம்ப 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 அவசியம். இன்றைக்கி சேனலை திறந்தால் எல்லாருமே பார்க்குறோம், நிறைய பெண் குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பர்வீன் சுல்தானா மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, பெண் சுதந்திரம் என்ன அப்படின்னா, செய்ய விரும்புகிறத செய்கிறது மட்டும் சுதந்திரம் இல்லை, நான் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு என்றைக்கு ஒரு பெண்ணால் முடியுதோ அன்றைக்கி தான் பெண் சுதந்திரம் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே தான் நானும் பதிவு பண்ணுறேன். நமக்கு விருப்பப்படாத விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. அந்த ஒரு சுதந்திரம் நமக்கு இன்னும் கிடைக்கல. அது அவ்வளவு எளிதானதாக இல்லை இந்த சமூகத்தில். அதனால் பெண் குழந்தைகள், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம குடும்பங்கள்லேருந்து, நம்ம ஒவ்வொருத்தரும் பெண்கள், நம்ம குடும்பங்கள்லேருந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நம்ம கண்டிப்பாக உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நீண்ட நாள் ஆசையில் என்னுடைய பெரிய ஒரு இலட்சியம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதை பற்றின விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட எடுத்துன்னு வர போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன். அதனால் இனிமேல் இதுவரைக்கும் சகிச்சுக்கிட்டு இந்த என்டர்டெயின்மெண்ட் வீடியோ இதையெல்லாம் பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இனிமேல் என்னுடைய வீடியோஸ் அப்படி இருக்காது. என்னுடைய வீடியோஸில் பயனளிக்கக்கூடிய தகவல்களை தான் நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய சேனலை தயவுசெய்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நல்ல வேலை நீங்கள் யாருமே என்னை திட்டாமல் இருந்தீங்க. அது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இனிமேல் அந்த மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளும் பப்புவின் தோழிலேருந்து அம்மா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பராமரிப்பு உறுதி செய்கிறதுக்கான தகவல்களோடு வருவேன் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியவும், என்னுடைய வணக்கங்களையும், என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து அம்மாவோட சேனல் பாருங்கள், உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்று இத்தோடு முடிக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக நாம் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்புடன் அம்மா.